ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தியும் அன்னத்தையும் ரம்யா ஒரு மிரட்டிட்டாங்க சாமிதுரை வீட்டில் இருந்துட்டு. உடனே நம்ம அன்னமும் கார்த்தியும் இதை கேட்க முடியாமல் நம்ம ரம்யாவுக்கு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரம்யாவை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போது நம்ம ரம்யாவை அவங்களோட சித்தி வீட்டுக்குள்ளே விடாமல் இருந்தாங்க. ஆனால் ரம்யா மீனாக்காக 25 பவன் நகையை கொடுத்தனால ரம்யாவோட நம்ம அண்ணத்தோட சித்தியான அவங்க ரம்யா வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போது ரம்யாவோட ஆட்சி தான் அங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, உடனே ரம்யா அந்த கெத்தில் நம்ம அண்ணத்துக்கு ஃபோன் பண்ணி, அண்ணோ, என்ன கொடுக்க வேண்டியது கொடுத்தா எப்படி ஒருத்தவங்களை அடக்கலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? நான் எப்படி அடக்கிட்டேன்னு பார்த்தியா? அந்த மாதிரிலாம் அண்ணத்திட்ட பேச அண்ணன் ஓ, நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அண்ணன் கிச்சனில் சோகமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் கார்த்தி உள்ளே வராங்க. கார்த்தி உள்ள என்ன அண்ணோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க, பாலும் பொங்கிட்டு இருக்கு, பாலை கூட பார்க்காம நீ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அண்ணத்துக்கிட்டே கேட்குறாங்க. உடனே அண்ணன் இல்லை சின்னத்தான், எல்லாமே நம்ம கையை விட்டு எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. என்னோட தங்கச்சிக்கு நகையோட ஆசையை காட்டி எங்கள் அம்மாவையும் அந்த ரம்யா மயக்கி போட்டுட்டா. இந்த ரம்யா ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம தங்கச்சிக்கு இவ்வளோ 25 பவனை கொடுக்குறான்னா அவள் ஏதோ ஒரு சதி வேலையை தான் பண்ண போகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதை நம்ம சும்மா விடக்கூடாது. அதனால் என்னோட தங்கச்சியை நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியும், சரி அண்ணோ, நீ சொல்கிறது கரெக்டு தான், வா அந்த ரம்யாவை என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த ரம்யாவை நம்ம சும்மா விட போகிறதில்ல. இந்த ரம்யா நமக்கே ஆப்பு வைக்கலான்னு யோசிக்கிறா. ஆனால் இந்த ரம்யாவுக்கே நம்ம பெரிய ஆப்பாக வைக்கணும். அப்போ அந்த ரம்யா எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்கலாம். அவள் ஃபஸ்ட் நைட்டுக்காக மறு வீட்டுக்கு தானே போயிருக்கா. அப்போ அந்த ஃபஸ்ட் நைட்டை நடத்தினா எப்படி இருக்கும்? அப்போ ரம்யா என்ன பண்ணுவா? ரம்யா எப்படி இதிலேருந்து தப்பிப்பா? ஸோ ரம்யா தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அண்ணமும் இந்த மாதிரி பிளானை போடுறாங்க. அப்போன்னு பார்த்து பிளான் போட்டுட்ருக்கும்போது நம்ம கார்த்தியோட அப்பா என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிட்டு, என்ன கார்த்தி, என்னமோ பேசிகிட்ருக்கியே, நீயும் அண்ணமும் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம அண்ணன் இல்லை மாமா, இந்த ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே சாமிதுரையும் என்னோட அப்பாவையும் என்னோட அம்மாவையும் 25 பவன் நகையை கொடுத்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி மேலே எனக்கு இல்லாத அக்கறையா மாமா அந்த ரம்யாவுக்கு. அந்த ரம்யா 25 பவனையும் தூக்கி கொடுக்குறானா. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஒரு பிளானை இந்த அண்ணன் இந்த ரம்யா போட்டு தான் இவ்வளோ பெரிய பிளானை கண்டிப்பாக பண்ணுவாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கார்த்தியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் கார்த்தி அப்பா சொல்கிறாங்க நம்ம அண்ணன் கிட்ட, என்ன தங்கம், இது உனக்கு தெரியாதா? அவள் இப்படி தானே, நமக்கு என்ன புதுசாக இது என்ன? அவள் கண்டிப்பாக பெரிய சதி வேலை பண்ணியிருப்பா. ஆனால் இந்த சதி வேலையே நம்ம நடக்க விட்றாது கண்ணு, நடக்கவே விட்றக்கூடாது. அதனால் என்ன பண்ணு, நீயும் கார்த்தியும் கிளம்பி நேராக போங்க, ஏதாச்சும் நல்ல ஒரு பிளானை பண்ணிட்டு போங்க. அண்ணா, உன் அம்மாவுக்கு ஒழுங்காக புரிய வை. 25 பவனை பார்த்தோன்னே ஆண் வாயை பொழந்துட்டா போல, அவள் ஒழுங்காக அவளுக்கு என்னென்னு பேசி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க. உடனே அண்ணமும், ஆமாப்பா, ஆனால் அம்மா அப்படி ஆசைப்படுறவங்களே இல்லை. ஆனால் அவங்களே இந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நினச்சி உண்மையிலே பயப்படுறாங்களா இருக்கும். அதனால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் பண்ண முடியாததை அந்த ரம்யா பண்ணோன்னே அவங்களுக்கு ரம்யா மேலே ஒரு இது வந்துருச்சு போல். அதுவும் இல்லாமல் இந்த ரம்யா சும்மாவாக இருந்திருப்பா, பெரிய ஆக்டிங் போட்டிருப்பா கண்டிப்பாக. அதனால தான் அம்மா நம்பியிருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நம்ம சண்முகம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சண்முகம் ஆமாம் அண்ணோ, நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ தான் நாயோ பேயோ காசை பார்த்தா தான் அப்படி மயங்கி விழுகுதே. இந்த உலகத்தில் காசை கட்டினா தான் அன்பு கூட தணிஞ்சு போயிடுதே. என்ன பண்ண? சரிம்மா, சரி கண்ணு, நீ என்ன யோசிக்கிறியோ அதை பண்ணு, எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே
அதுக்கப்புறம் அண்ணன் வந்து சரி மாமா நானும் கார்த்தியும் நானும் சின்னத்தானும் போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க. உடனே வந்து சண்முகம் வந்து சரி கார்த்தி ஒழுங்காக அண்ணத்தை பார்த்து கூட்டிகிட்டு வா, அந்த ரம்யாவோட மூக்கை உடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் வந்து அவளுக்கு முன்னாடி நம்ம என்றைக்குமே வந்து தோற்று போயிடக்கூடாது, நம்மளோட சாமித்துறையவும் சாமித்துறை மனைவி அப்புறம் வந்து அவங்க பிள்ளை இவங்க 3 பேரையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா நம்ம அண்ணமும் கார்த்தியும் 2 பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமா இவங்கள பார்த்தோன்னே நம்ம ரம்யாவுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி தான் ரம்யா வந்து நம்ம சரவணன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க எனக்கு வந்து சாமித்துறை அப்பா கையாலேயே அந்த அன்னத்தை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும், அதை வந்து நான் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும், அப்போ சாமித்துறை அப்பாட்ட இந்த கார்த்தி சண்டைக்கு போகணும், அப்போ அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், இந்த விஷயம் மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து சரவணன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சரவணன் அட பல்லே கில்லாடி மேடம், நீங்கள் என்ன தான் நீங்கள் கவுன்சிலராக இருந்தாலும் இந்த மாதிரி கிரிமினல் மைண்ட்லாம் இருந்தால் தானே கமிஷனரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. உடனே ரம்யா வந்து சரவணனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி இப்படி போதே அப்படின்னு பார்த்தா சரி அதுக்கப்புறம் என்ன தான் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி, நம்ம கார்த்தியை பிடிச்சிச்சுன்னா கார்த்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம அண்ணத்தை பிடிச்சிச்சு அப்படின்னா அண்ணம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம அண்ணமும் வந்து கார்த்தியும் போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு நிற்கிறாங்க. அப்பையும் அவங்க ரீச் ஆகும்போது இடையில நம்ம ரம்யா வந்து கால் பண்ணிட்டு அண்ணோ என்ன வேகமாக வந்து இங்கே நீ வருவியே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி கேட்குறாங்க. உடனே அண்ணன் வந்து பின்ன வராமல் என்ன பண்ண முடியும் மேடம், உங்களை வந்து வீட்டை விட்டு அனுப்பி வச்சோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடத்தணும்ல, அதுக்காக தான் நானும் என் சின்னத்தானும் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லவும் ரம்யாவுக்கு அப்போவே வந்து பெரிய ஷாக்கு. இவ என்னடா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வாரா போலையே, நம்மளாவா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்காத குறையா ரம்யாவோட நிலமை வந்து சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃபோனை வச்சுட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. உடனே ரம்யாவுக்கு சாமிதுரைக்கு அப்புறம் அண்ணன் அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய ஷாக் ஆயிடுச்சு. உடனே வந்து அண்ணத்தோட அம்மா வந்து வாமா அண்ணோ வாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.